கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இந்த இடத்திலே கர்த்தர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தரிலே நீ மனமகிழ்ச்சியாயிருப்பாய், உன்னை உயர்ந்த இடங்களில் நான் உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆகவே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தரே உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையான தேவ பிள்ளையை, இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. நீ கர்த்தரிலே மனமகிழ்ச்சியாக இருப்பார். எவ்வளவு துக்கம், எவ்வளவு சோர்வுகள், எவ்வளவு கண்ணீர், இழப்புகள், என் வாழ்க்கையில் இழப்புகளின் மேல் இழப்புகள், சோர்வுகள் என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறாயோ, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சந்தேகப்பட்டு கலங்கி போயிருக்கிறாயோ, நீ மனமகிழ்ச்சியாக இருப்பதற்காக கர்த்தர் உன்னை உயர்ந்த இடங்களிலே குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மேன்மையின் ஸ்தானத்தை எட்டிக்கொள்வதற்காகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் ஒரு காரியத்தை அதற்கு முன்பதாக உள்ள வசனங்களில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உன்னுடைய இஷ்டமானதை நீ செய்யாமல், உன் சொந்த பேச்சை நீ பேசாமலும், ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று, கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்று நீ சொல்லுவாயானால் அதை மகிமையாக அவர் எண்ணுவார். அந்த ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்விலை நிலைக்க வேண்டுமானால் கர்த்தர் கொடுத்திருக்கிற நாளை நீ கர்த்தருடைய நாள் என்று சொல்லி அவருக்காக உபயோகிக்க வேண்டும். அதை விட்டுட்டு கர்த்தருடைய நாளில் தான் எனக்கு லீவு, அன்னைக்கு நான் எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாளை நாம் அசட்டை செய்வோமானால் நாம் ஒரு நாள் பதில் கொடுக்கணுங்க. கர்த்தருடைய நாள் கர்த்தருக்குரியது. ஒருவேளை உன்னுடைய வேலைகள் இருக்கலாம், ஆனால் முதல் காரியம் ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருந்து பூமியின் உயர்ந்த இடங்களில் உம்முடைய பிள்ளைகளை குடியிருக்க பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் தகப்பனுடைய யாக்கோபினுடைய சுதந்திரத்தினால் கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து போஷிக்கும்படியாய் இந்த நாளில் நீர் உம்முடைய கரத்தை ஒவ்வொருவர் மேலும் வைத்து உம்முடைய வாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இதை சொல்லுகிறதை இவர் கை ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு கீழ்ப்படிந்து மேன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.